வெல்கம் டு ஜொல்லா கிச்சன். இன்றைக்கி மினி பால் கொழுக்கட்டை செய்வோம் வாங்க. 1 டம்ளர் மாவை நான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு அதில் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி உருட்டி போட்டு கொஞ்சம் நேரம் காய விடலாம். காய விட்டதுக்கப்புறம் நம்ம எப்பொழுதும் செய்கிறது மாதிரி பால் கொழுக்கட்டை ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி நான் அடுப்பில் போட்டிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் கடலப்பருப்பு நான் வேக போட்டிருக்கேன். இந்த கடலப்பருப்பு ஒன்று கடிபடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு உருண்டையை அதில் சேர்த்துப்போம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் ஒரே டயத்தில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் நம்ம செய்கிறோம், அதனால் எல்லாத்தையும் ஒரே டயத்தில் போட்டுக்கலாம். இது ஈவினிங் டயத்தில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மினி பால் கொழுக்கட்டை. இது குழந்தைங்களுக்கும் சாப்பிட்லாம். முழுங்கிட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வெந்ததுக்கப்புறம் மேலே மிதந்துருச்சு. இப்போ தேவையான அளவு வெல்லம் சேர்த்துப்போம். இந்த அளவு 3 பேர் சாப்பிட்ற அளவு. இதுக்கு தேவையான அளவு நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நான் 3 ஏலக்காய் தனியாக நான் இடித்து வச்சுருக்கேன், நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன், அதை அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். தண்ணியாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இது எல்லா பொருள்களையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டால் போதும், திக்காயிடும். சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இது அரை மூடி தேங்காய் தாராளமாக சேர்த்துருக்கேன். செம்மையாக இருக்கும் இது. இப்போ பாருங்கள், அது நான் கிளறி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 4-5 முந்திரியை வறுத்து நெய்யில் வறுத்து அதோட சேர்த்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது செம்மையாக இருக்கும். இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.